கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்தில் எண்ணுக்கடங்காத தேவனுடைய தன்மைகள் இருக்குது. அதை நம்ம தியானிக்கணும். அதை தான் அவர் தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும். சில பேருடைய தியானம்லாம் பார்த்திங்கன்னா விளங்காததை சிந்தித்து வாழ்க்கையில் கெட்டழிஞ்சு போகிற ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன பெறுது அப்படின்னா மனத்திடனை இழந்து போகும். மனதில் தைரியம் இல்லை, ஒரு திடன் இல்லை. திடனை இப்போ ஒரு பொருளை சொல்லுவாங்க இல்லையா, திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அடிப்பாங்க. ஒரு திடப்பொருள் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். திரவப்பொருள்னால் ஓடிக்கிட்டே இருக்கும், வாயு பொருள்னால் பறந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் இப்படி தான் இருக்காங்க. எதே மாதிரி திரவப்பொருள் மாதிரி வாயு பொருள் திடப்பொருளாக இருக்கணும், ஜம்மு இருக்கணும். ஆண்டவர் அடிக்கடி பைபிளில் சொல்வார், திடமனதாக இருங்க, தைரியமாக இருக்கணும். இந்த அனுதின கர்மலை நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை உங்களை பார்த்து கருத்தை சொல்லி திடன்கோள் தைரியமாக இருக்கு. நான் இருக்கேன்பா, திடமனதாக இருங்க. எதுக்கு போட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? சில பேர் பார்த்திங்கன்னா விடுவிடா போய் புலம்புவாங்க. சில ஊர் விட்டு ஊர்லாம் போவாங்க. சில பேருடைய வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா மனக்கவலை நிமித்தம் ஒரு பஸ்ஸில் ஏறுது, அது எங்கே போகுமோ அங்கே வரைக்கும் போயிட்டு பிறகு அப்படி வருது. மனதில் திடம் இல்லை, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு முடியாதனால. ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்கு அடிக்கடி அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் கேட்போமா? ஆகாய 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். அதாவது ஆலயம் கட்டக்கூடிய வேலையை நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன சோர்வு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஆகாயை அனுப்பி சகரியாவை அனுப்பி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, திடனாக இருப்பா செருபாபேல், திடனார். இந்த கர்மலை தெரிவிச்சு கேட்ட அருமையான உங்களையும் பார்த்தான்னு திடமாக இருங்க. ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டுட்டு அல்ல தோல்வியில் முடிஞ்சிட்டு வியாபாரம் உடஞ்சி போச்சு, இல்லை ஏதோ ஒன்றை இழந்து போனோம் அப்படின்னு நொந்து போகக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா, 10 பிள்ளைகள் செத்து போச்சு. மற்றெல்லாம் விடுங்க, ஒட்டகம் போச்சு, யார் மாடு போச்சு, வேலைக்காரன் போனால் அவன் போனால் பொண்டாட்டி ஏசிப்பா, அதெல்லாம் விட்டுரு. 10 பிள்ளைகள். நம்ம எல்லாருமே நமக்கு பிள்ளைகள் இருக்கு இல்லையா? எவ்வளோ ஒரு அதாவது சுகமில்லைனாலே நம்மளால் பொறுக்க முடியாதா? அது எதுக்கு நம்ம பிள்ளைய ஒருத்தர் யாராவது ஒன்று பேசிட்டா கூட நம்ம மனசு பொறுக்காது. 10 பிள்ளை செத்த போதும் எங்கள் ஊர் கிராமத்தில் பேசுகிற மாதிரி குத்தியாக இருந்தான். ஒரு தூண் இருக்கிற மாதிரி அசராமல் வந்தான். யார்? யோபு. காரணம் என்ன அப்படின்னா தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை அவருடைய உடம்பு எல்லாம் போயிட்டு மனது திடனாக இருக்குது. அதான் மனத்திடன் நான் சொல்லுவாங்களா, கொஞ்சம் பார்ட்டி ஈரலில் ஊக்கம் உள்ள ஆளுமாங்க, இருதய ஊக்கம் உள்ள ஆள். சில பேர் என்ன பிரச்சனை வந்தாலும் அசராமல் நிற்பாங்க. அதே போல் நாம் அப்படி தான் நிற்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். 12 வருஷம் பெருமாடு உள்ள ஸ்திரீ பார்த்தீங்கன்னா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டுட்டு ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? வல்லமை பெற்றால் பதறத்தான் செய்தான். ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள். மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சில பேருக்கு அற்புதம் நடந்தால் கூட பயமாக இருக்கு. இயேசு கேட்டவுடனே பதறுதான். அவர் கேட்ட கேள்வி எதுக்கு தெரியல, அவள் சுகமடைந்தது மற்றவர்களுக்கு தெரியணும். அதனால் ஆண்டவரை நம்புகிற எல்லாருக்குமே கர்த்தர் அற்புதம் செய்வார். வாழ்க்கையில் எது வேணாலும் நடந்திருக்கலாம், சோர்ந்து போகாதுங்க, திடமனதாக இருங்க. இயேசு நமக்காய் நிச்சயம் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ.